B1 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் கூட்டரைசர். கூட்டரைசர்னா சிலவே ட்ராவல் குட் உர்லாப் வெக்கேஷன். ஸோ sehen Sie die Fotos an, wo möchten Sie gern Urlaub machen, warum erzählen Sie. ஸோ இங்கே ஒரு 5 பிளேசஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த பிளேசஸில் எந்த இடத்துல வந்து நீங்கள் வெக்கேஷன் போகணுன்னு நினைக்கிறீங்க? ஆஃப் ரூகென், இம் டூரிங்கர் வால்ட், அண்டர் மாசல், இன் சால்ஸ்பூர்க், இன் ஜார்மாட், பிளிக் ஆஃப் டஸ் மேட்டர்ஹார்ன். ஸோ எந்த இடத்துல வந்து நீங்கள் வெக்கேஷன் போகணுன்னு நினைக்கிறீங்க? In Truniger Weidman. எங்கம்மா? Salzburg. சால்ஸ்பூர்க். ஓகே. In Thüringer Wald. Thüringer Wald. Okay. Okay. Arbeiten. So ich möchte gern under Mosel Urlaub machen. So நீங்கள் ஆக்சுவலி இது இங்கே வெக்கேஷன் போகணுன்னு நினைக்கிறீங்க. பட் அதுக்கு ரீசன் என்னன்னு நீங்கள் சொல்லணும் அதோட சேர்த்து. நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். Ich möchte gern under Mosel Urlaub machen, da kann ich die wunderschöne Landschaft genießen. Under Mosel entlang spazieren und die charmanten Weinorte besuchen. ஸோ இது எல்லாமே அந்த இடத்த பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இல்லைங்களா? இது படிச்சிங்களா இப்போ? Außerdem kann ich eine Schifffahrt auf der Mosel machen, kostlichen Riesling probieren und die historischen Burgen erkunden. ஸோ அந்த பிளேஸை பற்றி கொஞ்சம் இது இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா நெக்ஸ்ட்டு ஏதாவது நீங்கள் என்ன சொன்னீங்களோ அந்த பிளேஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு நீங்கள் ஏன் அந்த இடத்துக்கு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ட்டு ரீசன் சொல்லணும். நீங்கள் அதுக்கு நீங்கள் இதை காப்பி பண்ணிக்கலாம். ஓகே. ஓகேவா? அது அப்படியே படிச்சுட்டுருங்க. ஓகே. ஓகே, இது காப்பி பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். ஓகே ஓகே. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ இந்த இதுக்கு வந்து ஒரு 5 வேர்ட்ஸ் வந்து ரிலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா உங்களோட ஒக்காபுலரி நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்காக. இப்போ ஆஃப் ரூகென் அப்படின்னு பார்த்தா என்னென்ன வேர்ட்ஸ் நீங்கள் அதில் சேர்க்கலாம்? பீச்சுனாலே என்னது? ஸ்பாசியரன், வாக் போகலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம், இல்லை ஐடலாக உட்காரலாம், என்ஜாய் நேச்சர். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஜெர்மனில் எப்படி எடுப்பீங்க? ஸோ அந்த ரிலேட்டட் வேர்ட்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் அப்போ தான் யோசிப்பீங்க. ஸோ இது வந்து ஜெர்மனில் என்ன வேர்டு இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அந்த ஒர்க்கும் பண்ணுங்கள். இப்போ B1 வந்ததுனால உங்களுக்கு நிறைய திங்க் பண்ணுறது, எழுதுறது நிறைய இருக்கும் படிக்கிறது அப்படின்னு. ஸோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நான் என்னென்ன ஹோம்ஒர்க் சொல்கிறேன்னா அதை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டீங்க கடைசியில். ஓகேவா? ஓகே மேம். ஓகே மேம். Welche Wörter aus 1b sind in ihrer Order under Sprache English? ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்து எது எல்லாமே வந்து உங்களுக்கு சிமிலராக இருக்குது. நீங்கள் எடுக்கிற வேர்ட்ஸ் இதுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ் எடுப்பீங்க இல்லைங்களா? அது எதெல்லாம் சிமிலராக இருக்குது உங்கள் லாங்குவேஜ்க்கு அப்படின்னு எழுதணும். ஸோ அதை விட்டுடலாம்.
இப்போ வந்து இது 4 ஒரு 5 எஸ்எம்எஸ் இருக்கு. இது வந்து எந்த இடத்துல இருந்து அவங்க அனுப்பியிருக்காங்க, ஓகேவா? எந்த வெக்கேஷன் பிளேஸ்ல இருந்து? ஊர்லாப்ஸ் க்ரூசர். ஸோ கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் த வெக்கேஷன். வெல்ஷ நாக்ரிஷ்ட் பாசு வெல்ஷம் ஃபோட்டோ. ஸோ எந்த ஃபோட்டோஸ்க்கு மேட்ச் ஆகுதுன்னு நீங்க சொல்லணும். Bin seit 2 Wochen unterwegs. Ich liebe Stadt. Der nächste Zug bringt mich nach Wien wahrscheinlich. ஓகே, இது வந்து என்ன பிக்சர் நினைக்கிறீங்க? In Salzburg, ma'am. ஆமா, சால்ஸ்பர்க். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து சால்ஸ்பர்க் 1ன்னு போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது. Dieser Blick ist Wahnsinn. Und im ganzen Ort kein Auto. So angenehm. Wie herrlich muss die Aussicht von dort drüben sein. In Zermatt Blick auf das Matterhorn. Yes, Wien. yes. Genau. Okay. Wandern am Wasser, gutes Essen und nette Leute und die reifen Trauben ein Genuss. So இது என்ன சொல்றாங்கன்னா, checking at the water, good food, nice people and the ripe Trauben grapes, நல்ல பழமா இருக்கிற grapes, அது such a delight அப்படின்றாங்க. So இது என்ன பிக்சர்? Mosel. Okay, wahnsinnig kalt, aber ein tolles Erlebnis. Wahnsinnig kalt. Zuricher Wald. So wahnsinnig kaltனா ரொம்ப extreme cold, but a good experience அப்படின்றாங்க. Okay, hallo von der Küste, wir sind ständig am Strand, Sonne, Sand und Wind, vor Reden ist etwas dabei. So இது வந்து கடைசியில. Okay, hören Sie das Gespräch. ஸோ இவங்க இந்த கான்வர்சேஷனை நீங்க கேட்டுட்டு என்ன பண்ணும்? இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, இந்த கான்வர்சேஷனை கேட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, இவங்க இந்த பர்சன்ஸ் வந்து எந்த இடத்துல வெக்கேஷன் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆடியோ தான் இருக்கு, அது பெருசா இருக்கும். அது நீங்க கேட்டுட்டு நீங்க மாயா, லியாம், தோமஸ் இவங்க வந்து எந்த இடத்துல, இந்த 5ல எங்க இடத்துக்கு போயிருக்கிறாங்கன்றது கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா அவங்க பேசும்போதே அவங்க என்ன டைப் ஆஃப் பர்சன். ஃபார் எக்ஸாம்பிள் டைப் 1 வந்து கன் ஸ்பான்டன்னா அந்த நேரத்துக்கு எந்த ஊருக்கு போகணும்னு தோணுதோ அந்த ஊருக்கு போயிடுறது, நோ பிளானிங். கன்ஸ் ஹவுஸ்ன்னா வீட்லயே ஸ்டே பண்றது. கூட் கெப்லான்ட்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நல்லா வெல் பிளான் பண்ணி வெக்கேஷன் போகுது. 4வது டைப் என்னன்னா ஆல்வேஸ் கோயிங் டு த சேம் பிளேஸ், ஒரே பிளேஸ்க்கு எப்பவுமே வெக்கேஷன்னால அந்த பிளேஸுக்கு தான் போகுது. ஸோ இந்த 5ல் இவங்க என்ன டைப், மாயா, லியாம், தோமஸ் வந்து என்ன டைப் அப்படின்னு எழுதணும் இந்த 4ல். ஓகேவா? Okay, ma'am. Hey Maja! Hallo Maja! Du bist ja wieder zurück aus dem Urlaub? Ja, leider. Und, wie war's? Sehr schön. Wir waren an der Ostsee auf Rügen. Die Insel ist so toll. Wir hatten da ein kleines Ferienhaus. Und das Wetter war auch meistens gut. Das war echt Glück. Da würde ich auch gern mal hinfahren. Ja, das solltest du echt machen. Das Ferienhaus war sehr nah am Strand. Wir mussten nur 5 Minuten laufen. Wir haben es auch schon im Februar gebucht. In den Sommerferien ist immer sehr viel los. Was? Du hast schon im Winter gebucht?
Ich will mich nicht schon so früh entscheiden, wo ich Urlaub mache. Ich fahre lieber einfach los. Echt? Das kann ich nicht. Ich buche meinen Urlaub immer ein paar Monate vorher. Dann ist alles organisiert und ich weiß, wo ich schlafe. Wo warst du denn dieses Jahr, Liam? Also ich bin mit dem Zug durch Europa gefahren. Das war super. Nur ich und mein Rucksack. Ich habe immer spontan entschieden, wo ich als nächstes hinfahre. Zuerst war ich kurz in Salzburg. Von dort bin ich direkt weiter nach Wien. Und nach 2 Tagen weiter nach Prag. Wow! Und das machst du so ganz allein? Ich fahre allein los, ja. Aber man lernt schnell Leute kennen, die auch mit dem Rucksack reisen. Sag mal, Thomas, wo warst du eigentlich? Naja, meine Frau und ich, wir fahren erst im Herbst weg. Wir fahren immer mit dem Wohnwagen an die Mosel. Immer? Wie oft wart ihr denn schon dort? 8-mal. Wir sind immer auf demselben Campingplatz. Es ist wirklich schön dort. Wir kennen uns jetzt schon gut aus, kennen gute Restaurants und die schönsten Wanderwege am Fluss entlang und durch die Weinberge. Und wir treffen Leute, die auch jedes Jahr kommen. Die Landschaft ist so schön, für uns ist das perfekt. Immer an den gleichen Ort. Das könnte ich nicht. Ach, ich muss euch noch was erzählen. Wir haben auf Rügen... ஓகே ஸோ எங்கள் மாயா எந்த இடத்துக்கு போயிருக்காங்க மறுபடியும் ப்ளே பண்ணணும்னா ப்ளே பண்ணுறேன், நோ ப்ராப்ளம். இல்லை கேட்டீங்க பரவாயில்லன்னா கூட ஓகே. ஃபுல்லா கேட்டேன் மாயா வந்து மேம். புரியலையா? எஸ் மேம். உங்களுக்கு ஆஷிகா? மேம் நான் ஏன்னு நினைக்கிறேன் மேம், ரூகன் போன மாதிரி சொன்ன மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ மறுபடியும் ப்ளே பண்ணி பார்க்கலாமா? எஸ் மேம். ஓகே. Hey, Maja. Hallo Maja, du bist ja wieder zurück aus dem Urlaub. Ja, leider. Und, wie war's? Sehr schön. Wir waren an der Ostsee auf Rügen. எங்கே போயிருக்காங்க? ஆஃப் ரூகேன். மாயா வந்து ரூகேனுக்கு போயிருக்காங்க. Die Insel ist so toll. Wir hatten da ein kleines Ferienhaus. Und das Wetter war auch meistens gut. Das war echt Glück. Da würde ich auch gern mal hinfahren. Ja, das solltest du echt machen. Das Ferienhaus war sehr nah am Strand. Wir mussten nur 5 Minuten laufen. Wir haben es auch schon im Februar gebucht. In den Sommerferien ist immer sehr viel los. Was? Du hast schon im Winter gebucht? Ich will mich nicht schon so früh entscheiden, wo ich Urlaub mache. Ich fahre lieber einfach los. Echt? Das kann ich nicht. Ich buche meinen Urlaub immer ein paar Monate vorher. Dann ist alles organisiert und ich weiß, wo ich schlafe. Wo warst du denn dieses Jahr, Liam? Also ich bin mit dem Zug durch Europa gefahren. Das war super. Nur ich und mein Rucksack. Ich habe immer spontan entschieden, wo ich als nächstes hinfahre. Zuerst war ich kurz in Salzburg. ஸோ இவர் யாரு? யார் சால்ஸ்பூருக்கு? லியாம். லியாம் வந்து சால்ஸ்பூர்க் போயிருக்கு. Von dort bin ich direkt weiter nach Wien. Und nach 2 Tagen weiter nach Prag. Wow! Und das machst du so ganz allein? Ich fahre allein los, ja. Aber man lernt schnell Leute kennen, die auch mit dem Rucksack reisen. Sag mal, Thomas, wo warst du eigentlich? Naja, meine Frau und ich, wir fahren erst im Herbst weg. Wir fahren immer mit dem Wohnwagen an die Mosel. ஸோ இவங்க எங்கே போயிருக்காங்க? மோஸ்ட்லி மேம். an der Mosel. Immer? Wie oft wart ihr denn schon dort? 8-mal. Wir sind immer auf demselben Campingplatz. Es ist wirklich schön dort. Wir kennen uns jetzt schon gut aus, kennen gute Restaurants und die schönsten Wanderwege
am Fluss entlang und durch die Weinberge. Und wir treffen Leute, die auch jedes Jahr kommen. Die Landschaft ist so schön, für uns ist das perfekt. Immer an den gleichen Ort. Das könnte ich nicht. Ach, ich muss euch noch was erzählen. Wir haben auf Rügen... Okay, so Maya, wo hast du Maya Urlaub gemacht? Auf Rügen. Okay, wo hast Liam Urlaub gemacht? Salzburg. Salzburg. Und Thomas? Mosel. Mosel. சரி இப்போ அவங்க வந்து என்ன டைப் ஆஃப் பர்சன் அவங்க அப்படின்னு அந்த ஆடியோவில் பேசியிருப்பாங்க. நீங்கள் கேட்டிங்களான்னு தெரியல. ஃபஸ்ட்டு பார்க்கலாம். Ganz spontan. So spontaneous-ஆ. Ich fahre, sie fahren einfach los. Sie sind sicher, dass sie einen Platz zum Übernachten finden. Sie möchten nichts planen. Sie wollen einfach sehen, was passiert. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்க சிம்பிளி எங்கே போகணுன்னு தோணுதோ அங்கே போயிடுவாங்க. ஒன்று தான் நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு பிளேஸ் இருக்கான்னு மட்டும்தான் அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ அது தவிர மற்ற எதுவுமே பிளான் பண்ண மாட்டாங்க. எப்படி போகணும் தோணுதோ அப்படி போவாங்க. ஸோ இது யார் இந்த மாதிரி டைப்? மாயா, லியாம், தாமஸ்ல யாரு? லியாம் மேம். லியாம். ஓகே, குட். அடுத்தது Ganz zu Hause. Reisen finden Sie anstrengend. Sie bleiben am liebsten zu Hause. Da können Sie sich am besten entspannen. Sie machen gern Ausflüge. இது யாரு? நோ ஒன் மேம். யாரு இல்லையா? இல்ல மேம். Aber ich யார் möchte வீட்டில் gern இருக்கிறது zu பிடிக்கும்? Hause. Aber ich möchte gern zu Hause. புரிஞ்சுதா? யாருக்கு வீட்டில் இருக்கிறது பிடிக்காது அவங்க 3 பேருக்கும். ஓகே, நான் என்ன சொன்னேன் புரிஞ்சுதா? Ich möchte gern zu Hause. Ich bleibe am liebsten zu Hause. Da kann ich mich am besten entspannen. What? புரிஞ்சுதா? இல்லையா? Ich bleibe am liebsten zu Hause. Da kann ich வீட்ல இருக்க பிடிக்குது. லைப் ஹவுஸ்னா வீட்ல இருக்க பிடிக்குது அப்படிதான் மேம் வரும். Ich bleibe am liebsten zu Hause. Yes. Da kann ich mich am besten entspannen. யாரை பத்தி சொல்றேன்? செல்ஃபா சொல்றீங்களா மேம்? ஆமா, என்ன பத்தி தான் சொல்றேன் நான். நான் நினைச்சேன். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் இந்த தேர்ட் டைப் யாருன்னு பார்க்கலாம். Gut geplant. Sie suchen immer neue Urlaubsziele, auch in großen Entfernung. Ihre Reisen planen sie sehr früh und sehr gründlich. Sie ein schickes Ferienhaus oder Hotel bekommt man nur, wenn man rechtzeitig bucht. ஸோ நான் ஏன் படிக்கிறேன்னா நீங்கள் அந்த ப்ரொனன்சியேஷனை கேட்கணுன்றதுக்காக நான் படிச்சுட்டு இருக்கேன். புரிஞ்சுதுங்களா? சரி. இப்போ அடுத்தது உங்களை படிக்க சொல்ல போகிறேன் நான். அதனால ப்ரொனன்சியேஷன் எல்லாம் கேட்டுக்கோங்க. ஸோ சீசுக்கு நிம்மர் நாய ஊர்லோப்ஸ் சீல. ஸோ அவங்க என்ன இந்த டைப் என்னென்னா ஆல்வேஸ் புது நியூ வெக்கேஷன் பிளேஸ்க்கு போகணுன்னு பார்க்காங்க. இன்னும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு. Ihre Reisen planen sie sehr früh und sehr gründlich. ஸோ அவங்களோட ட்ராவல் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஏர்லியாக ரொம்ப ரீசனபிளாக நல்லா பர்ஃபெக்டாக பிளான் பண்ணுவாங்க. Ein schickes Ferienhaus oder Hotel bekommt man nur, wenn man rechtzeitig bucht. ஒரு நல்லா எலிகண்டான ஹோட்டல் வந்து கிடைக்கணும்னா எப்போ புக் பண்ணணும்? முன்னாடியே புக் பண்ணிட்டா தான் நம்ம ஹோட்டலில் கிடைக்கும். நல்லா பீக் டைம், நாளைக்கு வெக்கேஷன் போகிறோம், இன்னைக்கு புக் பண்ணோன்னா நல்ல ஹோட்டல் கிடைக்குமா? அதேதான் இங்கே.
ஸோ இந்த டைப் அடுத்த 4வது டைப் எப்படின்னா immer gleich. Sie fahren immer an denselben Ort. Da kennen sie alle Leute und alle schönen Plätze. Sie wissen, was sie erwartet. Dort fühlen sie sich wie zu Hause. ஸோ இவங்க எப்படின்னா ஆல்வேஸ் டு த சேம் பிளேஸ் போவாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற ஜனங்க எல்லாருமே அவங்களுக்கு தெரியும், அங்கே என்னென்ன பிளேசஸ் இருக்கோ ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும், அடுத்தது என்ன நடக்க போகுது, அவங்களோட என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது அவங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே போனால் சேம் பிளேஸ்க்கு எப்போ அடிக்கடி போயிட்டே இருந்தால் அவங்களுக்கு எப்படி வீட்டில் எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதே மாதிரி தான் அந்த கம்ஃபர்ட்னஸ் அங்கேயும் இருக்கும். அதனால சில பேர் அந்த மாதிரி போவாங்க. ஓகேவா? ஸோ இந்த குட் கெப்லான்ட் யார் போறா? மாயாவா இல்ல டோமாஸா? மாயா. மாயா. இது வந்து தாமஸ். தாமஸ். ஓகே. சரி, இப்போ நீங்க படிங்க. ஃபர்ஸ்ட் படிக்கிறேன் மேம். Gens Spanchen, Sie Fahrer einfach los. Sie sind sicher, dass sie einen Platz zum Übernachten finden. Sie mochten nicht planen. Sie wohnen einfach. Sie gehen was einfach. Sie gehen was passiert. ஓகே. நெக்ஸ்ட் படிங்க. Reisen finden. Sie anstrengen. ஆஷிகா படிக்கலையா? படிக்கிறேன் மேம். Going to house. Reisen finden Sie anstrengen. Sie bleiben am liebsten zu Haus. Da können Sie sich am besten entspannen. Sie machen gern Ausflüge. Next. Geplant. Good geplant. Sie suchen immer neue Urlaubsziele auch in großer Entfernung. Ihr Reisen planen. Sie sehr froh und sehr glücklich. Ein schickes Ferienhaus oder Hotel bekommt man nur, wenn man restseitig bucht. Immer gleich. Sie fahren immer an denselben Ort. Da kennen Sie alle und alle schönen Plätze. Sie wissen, was Sie erwartet. Dort fluchen Sie ich way to house. Okay. So, welcher Urlaubsziel passt zu Ihnen? So, நீங்க என்ன மாதிரி டைப் இந்த நாலுல? First and third ma'am. Ganz spontan und good geplant ரெண்டுமே வா? Yes ma'am. நீங்க ஜெனவா? Third one. Good geplant. Okay. வேற யார் இருக்கா? செல்வமீனா டியூட்டில இருக்கீங்களா? சரி. Wo und wie machen Sie Urlaub? Where will you go for the vacation? எங்க போவீங்க? New places போகாத இடத்துக்கு போலாம். Okay. Neue Orte இல்ல neue Urlaubsziele. Okay.
இது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பேசுங்க. இப்போ நாளைக்கு என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா, நீங்கள் இங்கே இருக்கிற பிளேஸை பற்றி சொல்கிறீங்களோ இல்லை வேற ஏதாவது பிளேஸ் உங்களுக்கு தெரிஞ்ச பிளேஸ், இந்தியா பிளேஸ், இந்தியாவில் இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிறது, எது வேணாலும் நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? அந்த பிளேஸை பற்றி, அங்கே வெக்கேஷன் போகிறத பற்றி சொல்லணும். அப்புறம் நீங்கள் என்ன டைப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஓகேவா? Okay, ma'am. எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும், ஒன் லைன்ல எழுதக்கூடாது. ஓகே மேம். ஓகே. தி உட்லாப்ஸ் பிளானும். ஸோ இது வந்து இவங்க வெக்கேஷன் பிளான் பண்ணுறாங்க. இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க பார்க்கலாம். Lesen Sie den Chat von Anna und Paula. Was für einen Urlaub wünscht sich Anna? Was möchte Paula Urlaub machen? ஸோ ஆனா பவுலா 2 பேரும் வெக்கேஷன் பற்றி பிளான் பண்ணுறாங்க. ஸோ ஆனாக்கு என்ன டைப் ஆஃப் வெக்கேஷன் வேணும்னு கேட்குறாங்க, பவுலாக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி டயலாக் மாதிரி படிக்க முடியுமா? எஸ் மேம். படிங்க. ஹே ஆனா படிங்க. Hey, Anna. What Warden Justin Ross has to Ferguson make Anzuhan. Wir Fulton Doc Uber Anseren Urlaub Second. உன்சரன் Unseren Urlaub Second. Session. Sorry, ich habe es vergessen to Maria hat vor im Juni vor eine Woche nach Berlin zu fahren. Das Content wir talk auf morgen oder. ஸோ ஜூனி சொல்லக்கூடாது, யூனி. அப்புறம் வி வர இடத்துல எல்லாம் எஃப் ப்ரொனவுன்ஸ் பண்ணும், ஃபர்கெசன். ஓகே மேம். நெக்ஸ்ட். Acting to statistics have shown Chinook stress in Bureau. Aber in Berlin können wir dort viele morgen Museen Ausstellungen Konzerten und jeden Abend tanzen gehen. ஏடன் ஜேல வை ப்ரொனவுன்ஸ் பண்ணும். சரிங்க மேம். ஏடன் ஆபன் tanzen gehen. Ich will mich im Urlaub erholen. ist so schön. Amsterdam zu liegen und zu lesen oder einfach zu faulenzen. Wie langweilig. Wie so fahren wir mit Malandi aus die Tolle Stande sofort Natur. Wir können schon Spaziergänge machen. Ich habe das viele interessante Angebote gefunden. Mir macht es einfach mehr Spaß. Viele du Unternehmen Kultur ausgehen Sport. Wir finden sicher einen Kompromiss. Aber ich habe keine Lust lange suchen. Mir macht es einfach mehr Spaß. Viele zu Unternehmen Ich glaube, wir brauchen Hilfe. Ich glaube, wir brauchen Hilfe. Heute Nachmittag Reisbüro. Ich werde Versuche, wir
Feierabend zu machen. Meinetwegen. Meinetwegen muss aber heute bis 20 Uhr arbeiten. Morgen ist besser, Ma'am. சூப்பர். ஓகே, என்ன சொல்றாங்க? ஹே ஹானா, வாஸ் war then gestern lost? So நேத்து என்ன ஆச்சு? Hast du vergessen? எனக்கு கால் பண்ண நீ மறந்துட்டியா? We are Walton Dog Uber unseren Urlaub sprechen. நம்ம வந்து வெக்கேஷன் போறத பத்தி பேசி இருக்கணும்ல அப்படின்றாங்க. சாரி, ich habe es vergessen. சரி, நான் சுத்தமா மறந்துட்டேன். மரியா வந்து ஜூன்ல ஒரு வீக் பர்லின் போறாங்க. ஏன் நம்ம கூட அது அங்கே போகக்கூடாதுன்றாங்க. இன்னும் அது வேண்டாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, ஆல்ரெடி ஆஃபீஸ்லேயே நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, அதுவே போதுன்றாங்க. ஆனால் பர்லினில் வந்து நம்ம நிறைய செய்யலாமே, மியூசியம் போகலாம், ஈவெண்ட்ஸ் போகலாம், கான்சர்ட் பார்க்கலாம், எவ்ரி ஈவினிங் டான்ஸிங் போகலாம் அப்படின்றாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வெக்கேஷனில் வந்து ரிலாக்ஸ் பண்ணணும், பீச் கிட்ட போய் உட்காரணும், நல்லா ஐடலாக இருக்கணும், சிம்பிளி எதுவுமே பண்ணாமல் என்ஜாய் பண்ணணும், ரிலாக்ஸ் பண்ணணும். ஹவு போரிங், அது ரொம்ப போரிங்காக இருக்குன்றாங்க. வி ஸோ ஃபாரன் வி ஆர் நிக்ட் மேல் அண்ட் ஆஸ்டசி. ஸோ நம்ம ஏன் ஆஸ்டசி கிட்ட போகக்கூடாது? நாங்கள் நிறைய பீச் இருக்குது, சூப்பர் நேச்சுரல் இருக்குது, வாக்கிங் போகலாம். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆஃபர்ஸ் கிடைக்கும். இவங்க என்ன சார், மியா மார்க்டஸ் அண்ட் மேஷ் பாஸ். ஆனால் எனக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. கல்ச்சர், வெளியில் போகிறது, ஸ்போர்ட்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஒரு வேளை நம்ம காம்ப்ரமைஸ் ஏதாவது 2 பேருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு இடம் இருக்கும். ஆனால் எனக்கு டைம் இல்லை, அதை என்ன தேட முடியாது என்னாலன்றாங்க. ஸோ அப்படின்னா நம்மளுக்கு ஹெல்ப் வேணும். ஸோ வீல் கோ டு த ட்ராவல் ஏஜென்சி. இன்னைக்கு 4 மணிக்கு வந்து எனக்கு ஒர்க் முடிஞ்சிடும்ன்றாங்க. ஆனால் எனக்கு இன்னைக்கு வந்து 20, அதாவது 8 o'clock தான் ஒர்க் முடியும், நாளைக்குன்னா பெட்டர் அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க, ஓகேவா? அவங்க எப்படி பேசுகிறாங்க, என்ன எதெல்லாம் வாஸ் தென் கெஸ்ட் அண்ட் லாஸ், நேற்று என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்கு இது அப்படியே சொல்லணும், இது அப்படியே படிச்சுக்கணும் இல்லைங்களா? அதில் எதாவது ஆட் பண்ணணும், எடுக்க வேண்டியது எதாவது இருக்கா? இல்லைல்ல. அப்போ இந்த மாதிரி வர்றதெல்லாம் நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கணுன்ற, சரிங்களா? ஸோ இப்போ இந்த கொஷின்ஸ், இந்த சேட்டை படித்தோம் இல்லைங்களா, இது கொஷின்ஸு. இது நீங்கள் வந்து எது கரெக்டாக அதை மட்டும் மார்க் பண்ணும். ஆனா und Paula planen zusammen Urlaub zu machen. Richtiger, falscher? என்ன எவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்க? அவங்க பிளான் பண்ணாங்க தானே 2 பேரும் வெக்கேஷன் போகணுன்னு, ஒன்றா போகணுன்னு. ஓகே, ஆனா ஸ்லேட் ஃபார் மியூசியம் கான்சர்ட் ஜூ பெசூக்கன். ஆனா வந்து என்ன சஜஷன் கொடுத்துருக்காங்க? மியூசியம்ஸ்க்கு, கான்சர்ட்க்கு போகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ட்ரூவா ஃபால்ஸா? ரிஷ்டிக்னு சொல்லணும். ஓகே, ஃபார் பவுலா இஸ் எஸ் விஷ்டிக் Urlaub zu viel zu erleben. பவுலாவுக்கு வந்து வெக்கேஷன்ல நிறைய திங்ஸ் பண்ணணும்னு, அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்றாங்க. Richtig oder falsch? Richtig, ma'am. Richtiga. ஆனாக்கு தானே நிறைய பண்ணணும், நிறைய ஆக்டிவிட்டிஸ் போகணும்னு, பவுலாக்கு அமைதியா இருக்கணும், அப்படிதானே? Okay. So Anna findet es langweilig, sich im Urlaub richtig auszuruhen. ஆனாக்கு வந்து இந்த மாதிரி ஊருக்கு வெக்கேஷன் போயிட்டு இந்த மாதிரி ரிலாக்ஸ் ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறது வந்து என்னவா இருக்கு, போரிங்கா இருக்குன்றாங்க. போறதுக்கு புக் பண்ணிட்டாங்க பஸ் ஸ்லீப்பர் தான். என்னாச்சு? Paula hat Lust, online Reise Ziele zu recherchieren. ஆனா ட்ரெயினோட பஸ் தான ரேட் அதிகம். ஆமா, அது உங்களுக்கு தெரியல. இன்னொரு சேஃப்டி. யாருமா பேசுறா? கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுமா. So Paula hat Lust, online Reise Ziele zu recherchieren. ஸோ பவுலாக்கு வந்து ட்ராவல் ஏஜென்சிக்கு போயிட்டு அங்கே இல்லை, ட்ராவல் ஏஜென்சி கிடையாது,
சாரி, ஆன்லைன்ல வந்து டிராவல் டெஸ்டினேஷன் என்னென்ன இருக்கு ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ரிஷ்டிகா, ஃபாரிஷா. ஃபால்ஸ். ஓகே, இது கிடையாது. அவங்களுக்கு வந்து டைம் இல்லைன்னு தானே சொன்னாங்க. ஸோ ஆனா ஹேட் ஹாய்ட்ட கைனர் சைட் இன்ஸ் ரைஸ் பியூரோஸு கெயின். ஆனாக்கு இன்னைக்கு டிராவல் ஏஜென்சிக்கு போகிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ரிஷி மேம். ரேஷ்டி. ஓகே. ஸோ இங்க என்னன்னா இன்ஃபினிட்டிவ் மிட்ஸ் ஜூ. ஜூ வச்சு ஒரு ஜூன்னா 2. ஓகேவா, வேற ஒண்ணுமே இல்லை. ஜூன்னா 2. Anna slacked for Nag Berlin Zoo foreign. Anna என்ன சஜஷன் கொடுக்குறாங்க? Anna suggests to travel to Berlin. ஸோ அப்போ ஜூ யூஸ் பண்ணும்போது இந்த ஃபாரின் வேர்ப் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது கடைசியில் வந்துடும், ஃபுல்லாக வந்துடும். அது கான்ஜுகேட் பண்ண மாட்டாங்க, அதுக்கு முன்னாடி தான் ஜூ போடுவாங்க. அதே மாதிரி செப்பரபிள் வேர்ப்ஸ் வந்துச்சுன்னா நடுவில் ஜூ போடுவாங்க. ஓகேவா, வேர்புக்கு அட்ஜெக்டிவ் நவுன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஜூ யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னு இதில் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ எதுக்கு யூஸ் பண்ணாங்க? ஜெர்மன் இன்ஃபினிட்டிவ் மித் zoo is used when the verb is in its infinitive form. அதாவது மார்க்கென், கேஎன், எஸ்என் அந்த மாதிரி verb வரும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க, அதுக்கு முன்னாடி கொடுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஷ் வில் கேஹென் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இங்கிலீஷில் டு அந்த வேர்புக்கு தான் ஐ வாண்ட் டு கோ. ஸோ அப்படின்னா இஷ் வில் கேஹென். இங்கே வந்து ஜூ வராது, ஏன்னா மாடல் வேர்ப் இருக்கு. ஆனா ஐ ட்ரை டு கோ அப்படின்னு சொல்ல இஷ் ஃபர்சுகே ஜூ கேஹன், ஐ ட்ரை டு கோ. ஸோ இந்த ஸ்மால் ஸ்மால் சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு இது பண்ண முடியும். அப்ப ஜூனா என்னது? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஒரு இச் வில் கீகன், அதுல ஏமம் வராது. மாடர்ன் வெர்ப், மாடல் வேர்ப் இருக்கு இல்லைங்களா, மாடல் வேர்ப் இருந்துச்சுன்னா ஜூ வராது. ஓகே ஓகேவா. ஸோ எங்கெல்லாம் ஜூ வரலாம் அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க. சிலதுக்கெல்லாம் கண்டிப்பா ஜூ வன். ஐ ட்ரை டு லேர்ன் ஜெர்மன். Ich versuche Deutsch zu lernen. Ich hoffe dich zu sehen. I hope to see you. Ich habe vergessen das Fenster zu schließen. I forgot to close the window. ஸோ இந்த மாதிரி வேர்ப்ஸ். ஓகேவா, சர்டன் வேர்புக்கு வந்து ஜூ வரும். எல்லா வேர்புக்கும் வராது, சர்டன் வேர்ப்ஸ்க்கு மட்டும் வரும். ஓகேவா. ஸோ இது நீங்க இது எடுத்துட்டீங்களா, காப்பி பண்ணிட்டீங்களா? எடுக்கல மேம், ஒரு நிமிஷம் மேம். டன் மேம். ஓகே. நெக்ஸ்ட் என்னென்ன வேர்புக்கு வந்து இந்த ஜூ யூஸ் பண்ணுவாங்கன்னு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வேர்புக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆஃப்டர் அட்ஜெக்டிவ் கூட அங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டிஸ்கிரைப் ஃபீலிங்ஸ் ஆர் ஒப்பீனியன்ஸ். எஸ் இஸ் ஷான்ன்றது வந்து அட்ஜெக்டிவ் இல்லைங்களா. why it is so nice, ஏன் it is nice அப்படின்னு, nice to see you. So ich bin froh hier zu sein, I'm happy to be here. Es ist wichtig, pünktlich zu kommen, it's important. So certain adjectives க்கு வரும், அதே மாதிரி certain nouns க்கு வரும். Ich habe keine Zeit fan zu sehen, I have no time to watch TV. So er hat die Idee ein Haus zu bauen. He has the idea to build the house. எங்க யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா மாடல் வேர்ப் வர இடத்துல வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமா சில கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்துக்குமே கிடையாது. இங்க ஜேஹனுக்கு வந்திருக்கு இங்க ஜூ, ஆனா சில இடத்துல வந்து ஜேஹனுக்கு வராது. நீங்க அங்க எங்க வராது எங்க வரணும் அதெல்லாம் தேடாதீங்க. ஸோ இது மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜூ யூஸ் பண்ணுவாங்க, ஜூ யூஸ் பண்ணா வேர்புக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க. அந்த வேர்ப் வந்து இன்ஃபினிட்டிவ்ல இருக்கும். ஓகேவா. ஓகே மேம். இது நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு மேம். எஸ் மேம். ஓகே.
ஸோ இந்த பேஜ் வந்து ஆக்சுவலி இது லாஸ்ட் பேஜில் இருக்கு. இதை பற்றி எங்கே விஎஸ்எஸ் இந்த இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நல்லாவே படிச்சுக்கலாம் நீங்கள். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா இந்த லாஸ்ட் பேஜில் இருக்கும் பாருங்க. அந்த கிராமர் பேஜ் இருக்கு இல்லைங்களா, அது பாருங்க. இந்த இதுதான் Es ist für dich wichtig im Urlaub zu Faulenzen. ஸோ கொஷின் கேட்டிருக்காங்க. Ist es für dich, உனக்கு வந்து வெக்கேஷனில் வந்து ஐடெல்லாம் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது வந்து உனக்கு இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னா, யா ich will mich im Urlaub immer ausruhen. ஆமாம், எனக்கு எப்போவுமே நான் வந்து ரெஸ்ட் எடுக்கணும், ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. Mir ist dir, macht es dir Spaß, ein Stadt du besichtigen. ஸோ சிட்டியை விசிட் பண்ணது வந்து உங்களுக்கு நீ என்ஜாய் பண்ணுறியா? Nein, das finde ich langweilig. Findest du es langweilig oder interessant, anstrengend, entspannend, am Strand zu liegen? Ich finde es schon, den ganzen Tag am Strand zu sein. So I find it very nice to be on the beach. Beachல வந்து the whole day அங்கே இருந்தாலுமே எனக்கு happy. Hast du Lust, Sport zu machen? Nein, keine Lust. Hast du vor jeden Tag auszuschlafen? Ja, ich versuche jeden Tag auszuschlafen. So planst du eine Party zu feiern? Ja, am meinen Geburtstag. Versuchst du viel mit deiner Family zusammen zu sein? Nein, eigentlich nicht. ஸோ இந்த பேஜ் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுக்கு என்ன மீனிங்னு நீங்கள் கண்டுபிடிங்க நாளைக்கு வர்றதுக்கு முன்னாடி. ஓகேவா? ஓகே மேம். ஸோ மற்றது வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். Okay, ma'am.